அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் அன்றைக்கி எடுத்த விலாகு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். என்றைக்கு நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் சீக்கிரமே முழிப்பு வந்துடும். நான் மட்டும்தான் முழிச்சு நின்றுட்டுருக்கேன், இன்னும் யாரும் எந்திரிக்கல. நல்லா சூடாக ஒரு புதினா டீ போட்டு குடிச்சிட்டு வீட்டில் சின்ன சின்னதாக ஏதாவது வேலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். காலை பசியார வேலைலாம் எதுவும் செய்யலை. எல்லோரும் எப்போ எந்திரிக்கிறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் எந்திரிச்சா ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், லேட்டாக எழுந்திரிச்சா ஒரு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரமே எந்திரிச்சிட்டு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியும். இது இந்த நேரம் அப்படின்னு கிடையாது, அன்றைக்கி ஃபுல்லாகவே ஏதோ நிறைய நேரம் இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு இங்கே உட்காந்து மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியில் மழை பெஞ்சதுனால வராண்டாலாம் ஈரமாக இருக்குது. இது என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 24 கேரட் ரைஸுன்னு பலோசரு பிரியாணிக்கெலாம் நான் காட்டுவேன் இல்லையா, இதில் தான் நான் பொங்கலும் செய்வேன். இங்கே அந்தமானில் இந்த அரிசி கிடைக்காது, அதனால் ஊர்லேருந்து கண்டெய்னரில் போட்டு விட சொல்லிவிட்டு நானும் எங்கள் மச்சியும் பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம். அது என்னாச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா நான் ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருவேன். இந்த தடவை ஆஃபீஸ்லேயே ரொம்ப நாள் இருந்துருச்சு, அதனால் ஒன்று வண்டு வந்துருச்சு. இதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அந்த வண்டு குட்டி போட்டு அப்புறம் புழு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி இது என்ன சொல்வீங்க, நாங்கள் முறம் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட பிளாஸ்டிக்கில் இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த ஒரு மாதிரி மரம் மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் இதில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இதுவே எங்கள் புவாட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தட்டுன்னு தட்டுவாங்க, அப்படியே டப்பு டப்புன்னு சத்தம்லாம் கேட்கும். அப்படியே தூசி வண்டு எது இருந்தாலும் பறந்துடும். இங்கே நமக்கு அரிசியும் சேர்ந்து பறக்கும். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. சும்மா லேசாக தட்டி விடுவேன், முன்னாடி எது வருதோ அந்த இடத்துல வண்டு தூசிலாம் இருந்தால் எடுத்து விட்டுட்டு, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஒரு பக்கமாக ஒதுக்கி கொட்டி கொட்டி எடுப்பேன். நேற்று தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தடவை செஞ்சு முடிக்கும் போதும் ஒரு கைப்பிடி நிறையா கல்லுப்பு, என்கிட்ட அன்றைக்கி கல்லுப்பு இல்லை, அதனால் தூள் உப்பு போட்டிருக்கேன், வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வண்டு வராது. இதெல்லாம் பிள்ளைங்க இருக்கும் போதே செஞ்சால் அவ்வளோதான், வேலைக்கே ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது இப்படி செஞ்சிட்ருக்கேன். அதோட ரொம்ப நாளாக அந்த ஹோம்மேடு பூஸ்ட் ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட மிச்சம் இருந்த மக்கானா இருக்குது இல்லையா, இது அப்படியே வச்சோம் அப்படின்னா வண்டு வந்துடுது. ஏற்கனவே அந்த மக்கானாவில் மேலே கருப்பு கருப்பாக புள்ளி வச்ச மாதிரி டிசைன் இருக்குது, இதில் வண்டு வந்தால் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. போன தடவை இந்த பேக்கெட் வாங்கி பூஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு மிச்சமாக ஒரு 1/4 பாக்கெட் கிட்டே இருந்துச்சு, அது அப்படியே வண்டு வந்துருச்சு. நானும் எடுக்க உள்ளே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சா, யூஸ் பண்ணவும் முடியல, தூர போடவும் மனசு இல்லை. அதனால் நல்லா என்ன பண்ணிட்டேன், ஊற வச்சு அரைச்சி அதை செடிக்கு போட்டேன். சரின்னு இந்த தடவை பூஸ்ட் அரைச்சது போக மிச்சம் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கம்மியான டப்பாவே போதும், பெருசாக தேவையில்லை. அதே மாதிரி வண்டும் வராது. மக்கானாவில் பாப்கார்ன் அப்புறம் பாயாசம் மாதிரிலாம் பண்ணலாம். இங்கே நான் பாப்கார்ன் மாதிரி பட்டர்லாம் போட்டு மசாலா போட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தேன், பிள்ளைங்களுக்கு அந்தளவு பிடிக்கலை. சரி இப்படி அரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை பூஸ்ட் பண்ணும்போது இல்லைனா ஏதாச்சும் கீர் பாயாசம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இல்லையா. இப்போது ஒரு 2 வருஷமாக தான் இந்த மக்கானா பற்றிலாம் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது, நம்ம வாங்கினதும் கிடையாது. அதோட அந்த சட்டி சூடாக இருந்துச்சா, சரி அதை ஏன் அப்படியே வேஸ்ட் ஆக்குவானேன்னு சொல்லிட்டு சேமியானை நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறம் மிளகு சீரகம் எல்லாமே என்கிட்ட காலியாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வறுத்து அதையுமே தூளாக அரைச்சிட்டேன். புவா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மட்டும் கொடுப்பாங்க. நான் மிளகு சீரகம் எப்போதுமே இந்த மாதிரி மாதம் வாங்கி அரைச்சிக்கிறது, இப்படி தான் புவாவும் அரைப்பாங்க. இது மட்டும் வருஷக்கணக்கில் அரைச்சலாம் வச்சுக்க மாட்டோம், அது என்னமோ வாசனை போயிடுற மாதிரி தெரியுமா, அதனால் மாதம் இப்படி அரைச்சிக்கிறது. அதே மாதிரி மிளகுத்தூள் ஜீரகத்தூள்னு தூளாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி முழுசாக வாங்கி வறுத்து அரைச்சி பாருங்களேன், அது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். எனக்கு வீட்டில் சிக்கன் 65 மசாலாவும் முடிஞ்சு போச்சு, அதுவுமே அரைக்கணும், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா இந்த வேலையோடு முடிச்சிடலாம்னு ஒன்றா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கறிவிடகமும் காலியாக இருந்துச்சு, எல்லா பாட்டிலும் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வேலை எல்லாமே ஒரு 3-4 நாளாக பெண்டிங்லேயே வச்சுருந்தேன், செய்யணும்னு. இன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சது எவ்வளோ வசதியாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு நான் நினச்ச வேலையில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இதை விட பெரிய வேலை பூஸ்ட் ரெடி பண்ணது தான். அதுக்கு ஷார்ட்ஸுக்கு ஆங்கிள் மாற்றி எடுக்கணும் இல்லையா, ஸோ நான் ஆங்கிள் மாற்றி எடுத்துகிட்டு அதை ஷார்ட்ஸுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களா எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, சமையல் பக்கம் போயாச்சு. ஆளுக்கு ஒரு தோசை தான் கேட்டாங்க. சுட்டு கொடுத்துட்டு மதியான வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி யூஸ் பண்ணது நேற்று யூஸ் பண்ண எலுமிச்சப்பழ தோல்லாம் வச்சுருந்தேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட அந்தளவு வெயில் கிடைக்காதீங்க. அதனால் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு இறக்கிடுவேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடணும். இது கூட வந்து வினிகர் சேர்க்கணும். என்கிட்ட இன்றைக்கி வினிகர் இல்லை, அதனால் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஸோ வினிகர் மிக்ஸ் பண்ணி இதை வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா வாசமாக இருக்கும். நான் அடுத்த விலாகில் காட்டுறேன். இன்னொரு பக்கம் நான் சமையல் வேலையை முடிச்சிட்டேன். இது வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸுக்காக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். சிம்பிளாக செம சூப்பராக இருக்கும். இங்கே எப்போதுமே பாயில்டு எக் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றது. அதனால் அதையுமே ஒரு பக்கம் போட்டுட்டு சாப்பாடு வந்து பலவு சோறு தான் பண்ணியிருந்தேன். நான் லீவில் இருக்காங்களே சீக்கிரம் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சா ஒவ்வொருத்தனும் பசிக்கலைங்கிறாங்க. சரின்னு ஹாட் பாக்ஸில் சோறெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் முட்டை, அப்பளம், தால்ச்சாவை பார்த்தீங்களா, ஒரு காய் தான் போட்டு வச்சேன். எப்படி தான் இவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. எப்போதுமே 2 மாங்காய் தான் போடுவேன். 2மே எனக்கு தான், 1 மதியானம் நைட்டுக்குன்னு. ஆனால் இந்த தடவை 3 பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எப்படியும் தால்ச்சா வளரும்னு தெரியும். சரி அடுத்த நாள் வச்சா அப்பவும் தேவைப்படும் இல்லையா, அதனால் 3 பீஸ் மாங்காய் போட்டுட்டு அதோட இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி. இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ரசம் சோறு, சாம்பார் சோறு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். வீட்டில் இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் என்னை விட்டு இருக்கார். இல்லைனா வந்து இந்த டைமில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா, நச்சுட்டே இருப்பான். நானும் கிட்டேயே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வைக்கிறது ஈஸியாக இருக்குது. அது தொப்பி போடணுமா, போட்டுட்டு கீழே விழுந்துடாமல் வேற பிடிச்சிக்கிட்டே நடக்கிறான். பிள்ளைக்குமே வந்து இதே சாப்பாடு தான், பலவு சோறு, அப்புறம் தால்ச்சாவில் உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டிருப்பேன். பிள்ளைங்களுக்காக தான் கேரட்லாம் சேர்ப்பேன். அது கூட ஒரு பாதி முட்டை வச்சு சாப்பாடு கொடுத்துருவேன். முன்னாடி வந்து ரெசிபியும் லாங் வீடியோக்காக எடுக்கிறதா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஷார்ட்ஸில் கொடுக்கும்போது உங்களுக்கும் சர்ச் பண்ண ஈஸியாக இருக்குது, எனக்குமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே தானே அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது லன்ச் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இவரை குளிக்க வச்சுட்டு இவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறது. பிள்ளைங்க லீவில் தானே இருக்கிறாங்க, ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2-3 நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு. சரி அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சா, இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது பிள்ளைங்களுக்காக செய்கிறேன். அதே மாதிரி எனக்கு கற்பனையாகவே ரொம்ப நாளாக அந்த ரெசிபி இருந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். சரி அந்த டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக செய்ய முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதையே ஹெல்த்தியாக பண்ணலாமா, பண்ணால் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். கை சூடு பொறுக்கும் இல்லையா, அந்த பொறி வர்ற சூடு, அந்த மாதிரி சூடு இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்ஸ்டண்ட்டான ட்ரை ஈஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே டைரெக்டாக மாவில் கூட சேர்க்கலாம். நானும் சில நேரம் டைரெக்டாக மாவில் சேர்ப்பேன். அப்படி இல்லைனா அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்க்குறது. இன்ஸ்டண்ட்டான ஈஸ்ட்டு யூஸ் பண்ணாக்க எப்படி வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம், 2மே ஒன்று தான். ஆனால் மிச்சம் இருக்கிற ஈஸ்ட்டை வந்து அந்த பேக்கெட்டோடு வச்சிடாதீங்க, அது அப்படியே டெட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவு இருக்கும். 2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு போதும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா கரைச்சி, அதையுமே மாவில் சேர்த்துட்டு அப்படியே பிணைஞ்சிடலாம். எப்போதும் மாவு பிசைகிற மாதிரி தான். இது உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சா, ட்ரை பண்ணலாமா என்னங்கிறத நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். மைதாவில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகி வந்துடும். ஆனால் கோதுமை மாவில் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அப்படியே பிசைஞ்சு வச்சுருவோம். இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து போன்லெஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சிக்கன் 65 மசாலா இருந்தால் அது மட்டுமே போட்டால் கூட போதும். வீட்டில் காலி ஆயிடுச்சு, இன்னும் நான் ரெடி பண்ணலை. அதனால் தனித்தனியாக ஒரு மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி எலுமிச்சப்பழ சாறு, அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தயிர். அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் போட்டு அப்படியே மசாலா பிரட்டி வச்சிடலாம். எனக்கு இன்னொரு டவுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து மசாலா பிரட்டி வைக்கும்போது அதுலேயே அந்த சார்கோல் போட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறாங்க பாருங்கள், அது உண்மையிலேயே சிக்கன் வந்து ஃப்ளேவர் இறங்குமா? ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், சமைக்க போகிறோம், குக் பண்ணுறோம்.
ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ளேவரும் இருக்குமாங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி அதையுமே இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கனில் மசாலா எல்லாத்தையும் பெரட்டிட்டு சார்கோல் கறி இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து சாதாரண இந்த விறகு அடுப்புலலாம் கறி வரும் பாருங்கள், அந்த கறி தான். எங்கே வாங்குனீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் அமேசானில் கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சார்கோல்னு போட்டால் இருக்கும். இல்லைனா அந்த மாதிரி விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சால் கேட்டு பாருங்கள். ஸோ அதையே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய், முடிஞ்ச அளவு ஃப்ளேவர் கொடுக்கும்போது நெய் மட்டும் சேருங்க. ஏன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த சிக்கனில் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ஃபுல்லாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 15 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா அந்த புகைலாம் அடங்கினதுக்கு அப்புறமா சிக்கனை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். எனக்கு சிக்கனில் அந்த ஃப்ளேவர் இருந்துச்சு. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளேவர் இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது. நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெசிபின்னு கிடையாது, வேறு ஏதாச்சும் கபாப் இல்லைனா தந்தூரி சிக்கன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஷவர்மாக்கு எப்போதும் செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும். நான் இந்த பக்கம் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் வந்து முட்டைக்கோஸை கேப்சிகமும் கட் பண்ணணும். அதை கட் பண்ணிவிட்டு ஷவர்மாக்கு ஸ்டஃபிங் பண்ணணும் பாருங்கள். ஸோ அது செய்யணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே அந்த பேன் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தேன், அதனால் கம்மியான எண்ணெய் போதும்னு சின்ன பேனாக வச்சுருந்தேன். இப்போது ரெண்டாவது ஐடியா மாறிடுச்சு, அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இருந்த எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஷவர்மாக்கு முட்டைக்கோஸ் அப்புறம் கேப்சிகம் வெங்காயம் எடுக்கணுன்னா எடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதில் வந்து சால்ட்டு, உப்பு, எலுமிச்சை பழசாறு, அப்புறம் மிளகுத்தூள், இது 3 போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணோம் பாருங்கள், அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்துட்டு அதே எண்ணெய், அந்த மசாலா கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயில், ஸோ அதில் போட்டு ஒரு பெரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துருச்சு. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது இப்படி செய்யணும்னு நினைக்கல, சமைக்கும் போது அப்படியே தோணுச்சா, அதனால தான் பெரிய பேனில் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி வச்சா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டைக்கோஸ், கேப்சிகம் இது 2 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். வேணும்னா கேரட் இல்லைனா வெங்காயம் அது கூட ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் நிறைய முட்டைக்கோஸ் எடுத்துட்டேன், ஏன்னா இதெல்லாம் தானே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரி கொடுத்தா இல்லைனா சாண்ட்விச்சில் கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதே முட்டைக்கோஸை பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்கள், தொடக்கூட மாட்டானுங்க. ஆக மொத்தத்தில் பிள்ளைங்களுக்கு இங்கே சாப்பிட்ற பொருள் பிரச்சனை கிடையாது, அதை எப்படி கொடுக்குறோங்கிறது தான் பார்க்குறாங்க. அதிக நேரம் வேகிற அளவுக்கு வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே வச்சுருக்கேன். அந்த கேப்பில் ஃப்ரை பண்ணியிருந்த சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இதில் ஃப்ளேவர் வந்து இருக்குது, ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை, மைல்டாக இருக்குது. உங்களுக்கு மைல்டாக வேணும்னா இந்த மாதிரி மசாலா பெரட்டின சிக்கனில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துக்கோங்க. கட் பண்ணியிருந்த சிக்கனையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கொத்தி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த மசாலாவில் இன்னொரு தடவை ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தந்தூரி சிக்கனோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, கபாப் மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா மைல்டான ஃப்ளேவர் போதும்னா நீங்கள் அந்த மசாலா பெரட்டினதுலேயே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளேவர் இருக்குது. நல்லா உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்துச்சு. அதோட மயோனைஸ் வேணும் இல்லையா, ஒரு ஹெல்த்தியான மயோனைஸ் பண்ணுறதுக்கு ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி நிறையா பன்னீர், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 பல்லு பூண்டு, அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே அரைச்சிடலாம். அப்போ தான் அந்த மயோனைஸ் மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நான் இந்த மயோனைஸ் வந்து பண்ணியிருக்கேன், சாண்ட்விச்சுக்கெலாம் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷவர்மா டைப்பில் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, நிஜமாக பார்க்குறதுக்கு மயோனைஸ் மாதிரியே தான் இருக்கும். இதுலேயுமே வந்து புதினா சேர்த்து பண்ணுறது, தந்தூரி மாதிரி பண்ணுறதுன்னு நிறைய மயோனைஸ் டைப் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது இல்லையா. நம்ம மயோனைஸ் அப்புறம் ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை ஈஸி தான். இப்போ மாவு பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இதுவே மைதா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். இன்னும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வேணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கையால் திரட்டிட்டு உருண்டை போட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னுமே ஒரு
ஒரு கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கும். நான் பாதி தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் வருவாங்க. மீதி அப்புறமா செய்யலாம்னு சொல்லி வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த உருண்டை வந்து இன்னுமே ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருந்துச்சு. அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு திரட்டிக்கோங்க. இன்னுமே திரட்ட ஈஸியாக இருக்கும். நான் இப்படி சுடும்போது தான் யோசிக்கிறேன், மாவு பிசையும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட உருக்கி சேர்த்துருக்கலாம்ல அப்படின்னு. ஏன்னா மைதாவில் செய்யும் போது சேர்க்குறது அது இன்னுமே சாஃப்டாக கொடுக்கும் அப்படின்னு நான் சுத்தமாக மறந்துட்டேன். வேணும்னா நீங்கள் மாவு பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. இதுவே சாஃப்டாக தான் இருக்கும், அது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை ஈஸ்ட்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவுலேயே சப்பாத்தி நல்லா மெலிசாக திரட்டி போடுவீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி சைஸ் வாரியாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அர்ஷான்லாம் ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அதனால் ரொட்டியில் வந்து இந்த மாதிரி மயோனேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணிடலாம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பட்டர் சேர்த்து 2 பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தோன்னே தான் நைட் இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணேன். ஸோ இந்த ரெசிபியோட ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா ஷவர்மாவில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது, பட் ஷவர்மா மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அந்த மயோனைஸ் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ மயோனைஸ் ஒரிஜினல் மயோனைஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்னா மற்றதெல்லாம் ஓகே தான். நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு திட்டாதீங்க. ஏன்னா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் இல்லையா. மயோனைஸ் ஹெல்த்தி கிடையாது தான், நம்ம சாப்பிடாமே இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. அது சாப்பிட்டு பழகி நாக்கில் ருசி ஒட்டிக்கிச்சே, என்ன பண்ணுறது. ஸோ அதனால் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு மயோனைஸ் பிடிக்காது அப்படின்னா சூப்பர், 100% ட்ரை பண்ணலாம், எல்லாமே ஓகே தான். அதனால் ஷவர்மா மாதிரி அப்படின்லாம் சொல்லாமல் இதை ப்ரோட்டீன் பேக், ப்ரோட்டீன் ரோல் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ஹை ப்ரோட்டீன், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் நான் அந்த மயோனைஸ் வந்து கம்மியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் வீடியோ எடுத்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஆறி போச்சு. அதனால் லைட்டாக தவாவில் போட்டு லேசாக சூடு பண்ணி கொடுத்தேன். நீங்கள் மாவு திரட்டும் போது மெலிசாக திரட்டி கம்மியாக மயோனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். பீஸா, பர்கர், மோமோஸ் அந்த லைனில் போனோம் அப்படின்னா நான் ஷவர்மா தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். அதனால் நான் மயோனைஸை கம்மி பண்ணிவிட்டு ரோல் மாதிரி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஷவர்மா ஹெல்த்தியாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த டேஸ்ட் கொண்டு வர முடியலனாலும் 100% ஹெல்த்தியாக சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு. இந்த மயோனைஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்கனை அப்படியே ஒரு ரொட்டியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த தந்தூரி ஃப்ளேவரோடு சாப்பிட நல்லாயிருக்கு. வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இது செஞ்சுட்டே இருந்ததில்ல, டீ போடுற நேரத்தையே தாண்டியாச்சு. நாங்கள் லேட்டாக தான் டீ போட்டு குடித்தோம். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.